Hello LPKPs, Little Part Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு பர்టిక్యులர் மொபைல் ஆப் உடைய நேம் வந்து Under 25 Where Students Earn. சோ இந்த ஒரு பர்టిక్యులர் மொபைல் ஆப் வந்து ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில மாணவர்கள் மத்தியில ரொம்ப பாப்புலரா வந்து போயிட்டு இருக்கு. சோ படிச்சுக்கிட்டே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஏர்ன் பண்ணிட மாட்டோமா, ஸோ நம்மளுடைய படிப்புக்கு வந்து யூஸ் ஆகுமா இப்படின்னு நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு பர்టిక్యులர் மொபைல் ஆப்பை வந்து கண்டிப்பாக வந்து கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்பில் வந்து ஃபீட் செக்ஷன் ஆர் மேபி நியூஸ் ஃபீட் செக்ஷன் அப்படின்னு வந்து இருக்கு. மற்றவங்கள ஆர்டிகல்ஸ்க்கு வந்து லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு இப்படி பண்ணுறது மூலமாக மேபி வந்து சில நேரத்தில் வந்து சூப்பர் ஆஃபர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் யூடியூப் வீடியோலேருந்து பிளேலிஸ்டில் இருந்து நமக்கு வந்து மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இதில் இருந்து பெஸ்ட் மீம்ஸை வந்து அவங்க வந்து பார்த்து அவங்க வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மொபைல் ஆப்பில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது மூலமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இது ஒரு ஒர்த்தான மொபைல் ஆப் தானா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த Under 25 Where Students Earn மொபைல் ஆப்போடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த மொபைல் ஆப்பை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எடுத்த உடனே பாருங்க, இந்த லோகோ ஆஃப் திஸ் பர்டிகுலர் மொபைல் ஆப் Under 25 அப்படின்னு போட்டு TM அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ட்ரேட்மார்க் ப்ரொடெக்டட் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 3.1 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார், ரொம்ப ஆவரேஜான ஒரு ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3000 ரிவ்யூஸ்ல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது 1 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. இந்த 1 மில்லியன் பிளஸும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இந்த மொபைல் ஆப்பில் வந்து கோத்ரூ பண்ணும்போது அபவுட் திஸ் ஆப் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது August 20, 2022, அதாவது வந்து 2013 இருந்தே இவங்க வந்து ஸ்டூடெண்ட் குரூப்ஸை வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2022 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக September 26, 2025 வந்து இவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கோத்ரூ பண்ணும்போது 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து 5 ஸ்டார் பக்கத்தில் வந்துட்டு 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டாரை விட ஜாஸ்தியாக வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பை வந்து கோத்ரூ பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. என்ன அப்படின்னா 4.7 ஸ்டார் ரேட்டிங் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு 2 வாரத்துக்குள்ள. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா AI ஜெனரேட்டட் ரிவ்யூஸ் நல்லா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு கூகுள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்து இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஈஸியாக மணி கொடுக்குறாங்க அப்படின்லாம் வந்து நம்பிடாதீங்க அப்படிங்கிறத வந்து ரீசன்ட் 1 ஸ்டார் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 1590 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு எல்லாம் கிடையாது, பட் கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 297 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து நிறைய சர்வே ஆப்ஸ் வந்து நிறைய வந்து பார்த்துருப்பீங்க, பட் அதெல்லாம் வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வழியாக நம்மளால் வந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட 1 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் ரிவ்யூ வந்து நம்மளால வந்து கோத்ரூ பண்ண முடியுது. ஸோ நம்ம வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணுது, ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஈஸியாக ஜெனுவினாக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து கிடைச்சிடாதா அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து கை கொடுத்துச்சு. ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். இன்டர்ன்ஷிப்ஸு, சிம்பிள் டாஸ்க்ஸு ஒன் டைம் நம்ம வந்து பண்ணுறது மூலமாக நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 11 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்படின்னு எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே நம்ம வந்து கிரிட்டிக்கல் ஆர் மேபி 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணுவோம். ஸோ ஒருத்தர் வந்து இந்த KYC ப்ராசஸ்னால ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன், நிறைய தடவை என்டர் பண்ணியும் இந்த மொபைல் ஆப் வந்து என்னை வந்து லாக் பண்ணிட்டாங்க, ஸோ மேக்ஸிமம் ரீட்ரைஸை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டாங்க. இது கண்டிப்பாக இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மொபைல் நம்பர் கரெக்டு, KYC எல்லாமே வந்து கரெக்டு. ஸோ சில பிளைண்ட் ரீசன்ஸாக காமிச்சு, ஸோ மேபி வந்து 25 வயசுக்கு குறைய இருந்தா கூட நீங்க இந்த மார்க்கை வந்து அச்சீவ் பண்ணல இப்படின்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்த உடனே இது வந்து கொஞ்சம் கூலாக தான் வந்து இருக்கு, பட் வந்து ரொம்ப ஓவர் ஹைப்டா
எல்லா பக்கமும் வந்து ஹைப்பை ஏற்றி பில்டப்பை ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் அப்டேட் எதுவுமே இல்லை, கிளாரிட்டி எதுவுமே இல்லை, டிரான்ஸ்பரண்ட்டாக இவங்க வந்து இல்லவே இல்லை. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் ஆல்மோஸ்ட் லைக் 338 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. சில டைம் டாஸ்க் அப்படின்னு வந்து கொடுக்காங்க, டெட்லைனுக்கு முன்னால் அந்த டாஸ்க்கை வந்து முடித்தாலும் டக்குனு வந்து டாஸ்க் வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டு இப்படின்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆப் வந்து சில இடத்துல வந்து கிராஷ் ஆகுது இப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 109 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வந்து வரல அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ ஈஸி டு யூஸ், ரியல் மணி அப்படிங்கிற கீவேர்ட்ஸும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வேர்ஸ்ட் ஆப்பு, ஸ்கேமு இப்படிப்பட்ட கீவேர்ட்ஸும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற வந்து பார்க்க முடியுது. ஸோ எனிவே ஒரு ரியல் லைஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பார் ஃபுல்லாக லோட் ஆன பிறகு ஸ்கேனிங் ஃபார் வைரஸ் அப்படின்னு வந்து வரும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி மிஷன்ஸ் அப்படின்னு வந்து வரும். நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஜாப்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். கம்யூனிட்டி, அப்புறம் நெக்ஸ்ட். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து வரும். ஸோ ப்ராப்பராக இவங்களுடைய பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் இருந்தால் வருது அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. அதுக்கு பிறகு தேவைப்பட்டால் மட்டும் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த மொபைல் ஆப்பில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த சீராக தான் வந்து இருக்குது. சில டைமில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து, அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் பேஸ்டாக உங்களுக்கு மேட்சாக ஒரு ப்ரொஃபைல் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து என்னன்னு பாருங்கள், இப்படி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அவதாராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. எஸ்ன்னு கொடுத்தா மட்டும்தான் அடுத்த செக்ஷனுக்கு வந்து போகுது. ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்ட் செக்ஷனில் வந்து நமக்கு வந்து நிறைய ப்ரொமோட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து நியூஸ் ஃபீட்லேருந்து எடுத்த ஒரு டீட்டெயில் தான். ஆக்சுவலாக இவங்களுடைய நியூஸ் ஃபீட் வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து சும்மா எங்கேருந்தோ இன்ஃபர்மேஷனை எடுத்து உட்காந்து காப்பி பேஸ்ட் உட்காந்து போட்டுக்கிறத வந்து பார்க்க முடியுது. சில நியூஸ் எல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை, பட் ஸ்டில் வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து லைக் அப்படிங்கிற வந்து இருக்குது, கமெண்ட் அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தசரா அப்படிங்கிறதுனால தசரா ரிலேட்டடாக வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ சில டைமில் வந்து உங்களுடைய லொக்கேஷனை வந்து அக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இதை வந்து ஆட்டோ டிடெக்ட் நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து சிட்டியை வந்து நம்ம டைரெக்டாகவே நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ வாலெட்டில் வந்து காயின்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு யூபிஐ வழியாகவே டைரெக்டாக அவங்க வந்து ஆட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுடைய லீடர் போர்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற வந்து பார்க்க முடியுது. இவங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷன் ஆர்ஓபி செட்டிங் செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு ரியல் டைம் சப்போர்ட் வந்து இல்லை அப்படிங்கிற வந்து நல்லா தெரியுது. கேஒய்சி என்னது, கேஒய்சி எதுக்காக யூஸ் பண்ணுறோம், யூபிஐ ஐடி வந்து இல்லை அப்படின்னு நான் என்ன பண்ணேன், இப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ்க்கு அவங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து நார்மலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இஷ்யூ ரிலேட்டட் டு பேமெண்ட்ஸ் ஆர் மேபி கேஒய்சினா, ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டடாக இருக்குது. ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து பார்க்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுடைய ஏதாவது ஒரு ப்ரொமோட்டட் ஆட்ஸை வந்து கோத்ரூ பண்ணும்போது இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக்கு கமெண்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்குது. ஸோ காசை கட்டி தான் இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நல்லாவே தெரியுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு யூடியூப் வீடியோக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது, அங்கேயும் வந்து ப்ரொமோஷன் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கன்வர்சேஷன்ஸும் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காகவே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டடாக தான் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு ப்ரொஃபைலில் வந்து கோத்ரூ பண்ணும்போது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப பேசிக்காக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது போக ஸ்பேசஸ் அப்படின்னு வந்து இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் குரூப் மாதிரியோ இல்லை டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப் மாதிரி. ஸோ நம்ம ஸ்பேசஸ் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வந்து போஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்லைனா யாராவது ஒருத்தருடைய ஸ்பேஸை நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெஃபரல் செக்ஷன் அப்படின்னும் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து 5 பேரை வந்து இன்வைட் பண்ணால் 50 ரூபா கிடைக்கும் இப்படின்னு எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆர் மேபி காயின்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சில மிஷன்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. இந்த மிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு
இந்த மாதிரி வந்து கோ த்ரூ பண்ணலாம். என்ன அப்படின்னா பேசிக்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து சில டாஸ்க் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 15,000க்கு ஒரு டாஸ்க் அப்படின்னு வந்து இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு யூடியூப் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து இருக்குது. வீடியோவில் இருந்து மீம்ஸை வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ பெஸ்ட்டாக இருக்கிற மீம்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அமௌண்ட் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் கேஒய்சி டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணணும் இப்படின்னெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ இஸ் திஸ், ஸோ இந்த ஃபோட்டோ வச்சு இந்த லிப்ஸை வச்சு இந்த செலிபிரிட்டி யார் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சா அந்த டெட்லைனுக்குள்ளே கண்டுபிடிச்சா அவங்களுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் உண்டான ரிவார்டு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்து எந்த டைம்லையும் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்டேட் பண்ணால் தான் நம்மளால் வந்து கம்ப்ளீட்டாக என்கேஜாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் ஆப்பில் வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணிட்டோம். ஸோ எனிவே நம்ம டெஸ்க்டாப் ஆர் மொபைல் லேப்டாப்பில் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து டெஸ்க்டாப் ஆர் மொபைல் லேப்டாப்பில் உள்ள கூகுள் பிளே ஸ்டோர் ரேட்டிங் வந்து கோத்ரூ பண்ணும்போது டேப்லெட்டில் வெறும் 2.5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. மொபைலில் அரௌண்ட் லைக் 3.1 பக்கத்தில் கிடச்சிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 1 ஸ்டார் ரேட்டிங் தான் ஹையஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமில் இவங்க வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது ரொம்ப பேசிக்காக காமெடியாக இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் என்னத்தையோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கும் நிறைய பேர் வந்து லைக் கமெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மொபைல் ஆப் அப்படின்னு நல்லா தெரியுது. இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்ல நிறைய பக்ஸ் ஆர் எரர்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து ரியல் இல்லை ஃபேக்கா அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுது. அதாவது அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மில் இன்னொரு ஐடியில் வந்து 10,000 5,000 15,000 பக்கத்தில் சில பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாருக்கும் கிடைச்ச அமௌண்ட்டு கிடையாது. இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப்புக்கு வந்து ஒரு வெப்சைட் அப்படின்னு வந்து இருக்குது under25universe.com. ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ அவங்களுடைய ஃபெல்லோஷிப்பு அவங்களுடைய ஸ்டோரி அப்படிங்கிற செக்ஷனில் வந்து சில ஃபோட்டோஸ் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு மாதிரி யூடியூப் வீடியோ எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோன்லியாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பர்டிகுலர் மொபைல் ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம் இப்படின்னு எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து 2013 ஆரம்பிச்சது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ரெடிட்ல வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து சேஃப் தானா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுடைய ரெஃபரல் கோட் ஆர் மேபி இன்வைட் கோடை மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ரியல் லைஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை யாருமே ஷேர் பண்ணவே இல்லை. brainly.inல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப் பத்தி சில பேர் வந்து ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பெய்டு பாசிட்டிவ் ரிவ்யூ அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ சில பேர் வந்து 5,000 சில பேர் 10,000 சில பேர் 25,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து கோத்ரூ பண்ண முடியுது. பட் எப்படி பார்த்தாலும் எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில டாஸ்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் கட்டினா தான் இந்த அமௌண்ட்டை வந்து எடுக்கிற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் இது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆர் MLM பான்சி ஸ்கீம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப். நீங்க காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப்ல இருந்து ஏர்ன் பண்ற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு சூட்டபிளா பிளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த காசு கொடுத்து வெளியில பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப் வழியா ஈஸியா சம்பாதிக்க முடியும் இப்படின்னு ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொபைல்ல ஒரு ஆவரேஜான இன்ஃபேக்ட் ஆவரேஜ் கூட சொல்ல முடியாது பிலோ ஆவரேஜ் ஸ்டார் ரேட்டிங் வந்து கிடைச்சிருக்கு. டெஸ்க்டாப் ஆர் மொபைல் லேப்டாப்ல வந்து நமக்கு வந்து இன்னும் குறைய ஸ்டார் ரேட்டிங் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த ஒரு பர்டிகுலர் மொபைல் ஆப் ஆர் மொபைல் வெப்சைட்டை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளியே இருப்போம். வேற ஏதாவது ஒரு ஆப் ஆர் மொபைல் வெப்சைட்ல நம்ம டைம் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். சோ இந்த மொபைல் ஆப் பத்தின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன், questions, queries, positive இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜென்யூனான ரிவ்யூ இன்னொரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும்